ஐயோ என்னடி சொல்ற? அப்படியா? அப்புறம் என்னாச்சு? ஏய் இங்க பாரு, நாளைக்கு மரியாதை என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டு வர. ஒரு நிமிஷம் ஓடிபி சொல்லிக்கிறேன் ப்ரோ. 2084. ஓகே. எனக்கும் தான் உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நான் என்ன பண்றது, வேலைக்கு போகணுமா? அப்புறம் இங்க பாரு, இனிமேல் நான் கால் பண்றப்ப அட்டன் பண்ணாம இருந்தேன்னு வையேன், செம்ம கடுப்பாயிருவோம் பார்த்துக்கோ. வேலையா இருக்கன்னா அட்டன் பண்ணிட்டு வேலையா இருக்கேன்னு சொல்லிட்டு வையே. நானும் தான் ஒன்று மிஸ். ஒரே நிமிஷம் லைன்ல ஏறி கூப்பிடுறேன். சொல்லுமா. காலையில 10 மணிக்கு யாராவது சாப்பிடாம இருப்பாங்களா? சும்மா நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேம்மா, போயிட்டு கூப்பிட்றேம்மா. ஃபோனை வைமா. 5 மணிக்கா? எஃபேக்ட் தானே? சரி நான் வரேன், ஃபோனை வை. ப்ரோ சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இவ்வளோ நேரம் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருந்தீங்க. பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் அம்மாவை முக்கியம் இல்லை ப்ரோ. அவங்க என்ன நம்ம கூட லைஃப் லாங்காக வர போகிறாங்க? அம்மா ப்ரோ. அதான் ப்ரோ நானும் சொல்கிறேன், அம்மா ரொம்ப முக்கியம். இப்போ நான் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க கூப்பிட்டு சாப்பிட்டியா தூங்கினேன்னு கேட்டால் கடு பாவமாக ஆகாதா? அப்போ லாஸ்ட்டாக பேசுனது அம்மா இல்லையா? முன்னாடி பேசின பார்த்தீங்களா, அதான் அம்மா. இப்போ பேசுனது கேர்ள் ஃப்ரெண்டு. கேர்ள் ஃப்ரெண்டா? அப்போ இவ்வளோ நேரம் மாமான்னு பேசிகிட்டு இருந்தீங்க. பேரு மகிமா, சுருக்கமாமா. ஆனால் அம்மாவை ஏன் டீ போட்டு பேசுகிறேன்னு கேட்காதீங்க, அவளை வாடி போட்டின்னு பேசி தான் பழக்கம். என்ன ப்ரோ, கேர்ள் ஃப்ரெண்டோட அம்மாட்ட அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் தானே ப்ரோ பேச சொன்னீங்க. ஏன் ப்ரோ நீங்கள் வேற, இப்போல்லாம் அம்மாட்ட பேசுகிறதா ஒரே ஆறுதலாக இருக்குது. டெய்லி ஒரு 4 பேர் பற்றி புறணி பேசலன்னு வைங்களேன், எங்கள் 2 பேருக்கு தூக்கமே வராது. ஏன் ப்ரோ, கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பிடிக்காதோ? பிடிக்காதுன்னெலாம் இல்லை, பிடிக்கும். ஆனால் கடுப்பாக இருக்குது. 4 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருக்கோம் ரம்யா. அவனுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல ஏன் எங்க ரிலேஷன்ஷிப் இவ்ளோ வேண்ட வெறுப்பாவே போயிட்டு இருக்குன்னு. அப்போ உங்களுக்கு அந்த அண்ணாவை பிடிக்கலையாக்கா? பிடிக்காதுன்னு இல்ல, இப்பெல்லாம் எங்களுக்குள்ள எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அவன் கிட்ட பேசலாம்னு ஏதாவது டாபிக் எடுத்துட்டு வந்தாலே சண்டை தான் வருது. ரைட் ஃப்ரம் ஃபுட்ல இருந்து எல்லாத்துக்கும் சும்மா நசன்னு குத்தம் சொல்லிட்டே இருந்தா என்ன ப்ரோ பண்றது? ஏதோ இன்ஃபேச்சுவேஷன்ல லவ் பண்ணிட்டோம்னு தோணிட்டே இருக்கு. எனக்கு கூட தான் தோணுது, அவசரப்பட்டு ஓகே சொல்லி தொலைச்சிட்டோமோன்னு. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி இல்ல ரம்யா, ஏதோ என்னன்னா என்னன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கே. ஒரு நாளைக்கு ஒரு தடவை பேசுறதே பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு கூட பேசினது 15 செகண்ட்ஸ் கால் லாக். பேசி பேசி போர் அடிச்சிருச்சோ? போர் அடிச்சிருச்சுன்னு இல்ல, ஆனா பேசுறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை, எல்லாம் பேசியாச்சு. அப்ப எப்படா சான்ஸ் கிடைக்கும் கழட்டி விடலான்னு இருக்கீங்க? பிரேக்கப்பா? அதெல்லாம் எப்படி ப்ரோ, பாவமா இருக்கு. அதெல்லாம் நான் என்னைக்கும் கண்டிப்பா பண்ண மாட்டேன். நான் அவனை தான் மேரேஜ் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறமும் இதே மாதிரி இருந்துருமோன்னு பயமா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம லவ் எதுவும் பண்றோமா என்ன? பண்ணேன் ப்ரோ, ஒன் சைடு. பேரு பிரியா, பட் சி காட் மேரிட் ப்ரோ. ஓ சூப்பர் ப்ரோ. இங்கே பாரு, இன்னைக்கு கொஞ்ச நாள்ல உன் வீட்டிலே டக்கரா ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டிலேருந்தே உனக்கு நகையும் ரொக்கமும் போடுவாங்க. அதை வச்சு உனக்கு பிடிச்ச பிஸ்னஸாக ஆரம்பிச்சுக்கோ. ஒரு 3-4 வருஷத்துக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். என்ன ஆனாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி கமிட்மெண்ட் ஆகிடாதரா. நீயும் என்ன மாதிரி தப்பு பண்ணிடாத. அவனும் நீயும் மேட் ஃபார் ஈச் அதரான்னு ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் ஓகே சொல்லு. பட் உடனே கல்யாணம் பண்ணிட்டு வைஃப் பொசிஷனுக்கு போயிடு. டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் ஆஸ் அ கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே? ஐயோ.
போனே தான் நோண்டிட்டு இருப்பியோ? ஏன் இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஏய், ஏன்டி நான் எது பேசினாலும் அதுக்கு ஏதாவது ஒன்று கம்பேர் பண்ணி பேசிட்டே இருப்பியா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கார்ல, நீ தான் முதல் பிரச்சனை. சரி, அதை விடு. தீபாவளிக்கு எப்போ ஊருக்கு போற, எப்படி ஊருக்கு போற? நீ எப்படி போற? நான் டிக்கெட் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். புக் பண்ணிட்டியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீயும் நானும் பக்கத்து பக்கத்து ஊர் தானே? இவ்வளவு நாள் ஒன்னா தானே போயிட்டு இருந்தோம். இப்ப என்ன திடீர்னு? ஏய், அது இல்லடி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து புக் பண்ணிட்டு. டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட வரியான்னு கூட கேட்டுட்டு போட மாட்டியா? இல்ல, மை ஃப்ரெண்ட்ஸ்லாம் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. தீபாவளி டிக்கெட்ல சீக்கிரம் முடிஞ்சிரும்னு போட்டுட்டேன். இவ்ளோ கேவலமா பண்றல நீ? ச்சே. சரி இரு, இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் வேணா உனக்கு சேர்த்து டிக்கெட் பார்க்கவா? ஒரு டேஷும் வேணாம், எனக்கு போ தெரியும். நான் ஏய், இல்ல போய் இல்ல, இங்க பாரு, நான் போற பஸ்ல டிக்கெட் இருக்கு, நான் உனக்கு சேர்த்து புக் பண்றேன். வேண்டான்னு சொல்றேன்ல. ஏன் வேணாம்? ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு, அதனால நான் இந்த டைம் ஊருக்கு வரல. அப்புறம் என்ன மைத்துக்கு டிக்கெட் புக் பண்ணல ட்ராமா பண்ணிட்டு இருக்க? நான் வரல. நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, எனக்கும் சேர்த்து புக் பண்ணணும். ஏய், நீ கேர்ள் ஃப்ரெண்டாரு யாரா வேணாரு, சும்மா டிக்கெட் புக் பண்ணி காசு வேஸ்ட் பண்ண சொல்றியா? ஆளை மூஞ்சி பாரு. இந்த பாரு, ஓவரா பேசாத. யாரு ஓவரா பேசுறா? நான் கிளம்புறேன் அஜித். ஆபீஸ்ல காலையில இருந்து செம்ம டென்ஷனா இருக்குன்னு தான் இங்க வந்தேன். சில் பண்ணலான்னு வந்தா நீ அதுக்கு மேல டென்ஷன் ஏத்திக்கிட்டு இருக்க. நான் ஆபீஸ்ல எல்லாம் சில்லாதான் இருந்தேன், உன் கூட வந்தாதான் டென்ஷன் ஆகுது. அண்ட் பை தி வே, கால் மீ ஏகே. யோ, காஃபி குடிக்க வந்தா முதல்ல எல்லாரையும் குடிச்ச உடனே அமுச்சுடியா? சும்மா இங்க வந்து நம்ம தாலி எடுத்துட்டு இருக்காரு. தேங்க்யூ. அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போனா இப்படி வகை வகையா சாப்பிடலாம்ல. இந்த தோசைவா? டேய், மா, ஆபீஸ்ல வேலை இருக்குமா, என்னென்னமா பண்ண சொல்றேன்? அப்படி என்ன பொல்லாத ஆபீஸ்? தீபாவளி கூட வேலை கொடுக்குற ஆபீஸ்? இல்லப்பா, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதான். சரி, அட்லீஸ்ட் அங்க ஏதாச்சும் புது ட்ரெஸ் வாங்கி வச்சாவது சாமி கும்பிடு, சரியா? சரிப்பா. மகிமா, ஒரு முக்கியமான விஷயம். தீபாவளிக்கு அடுத்த நாள் உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். எது பொண்ணு பார்க்கவா? ஆமா, மாப்பிள்ளைய மீட் பண்ண போற. மாப்பிள்ளை கிட்டயும் சொல்லியாச்சு. என்னப்பா சொல்றீங்க? என்ன கேட்காம எதுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க? உங்ககிட்ட சொன்ன ஒரே வார்த்தை தான், வேணான்னு. அதான் உங்ககிட்ட சொல்லாம நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மாப்பிள்ளை சென்னையில தான் இருக்காரு, போய் மீட் பண்ணிட்டு வந்துரு. என்ன மா, அதெல்லாம் வர முடியாதுமா. ஏன் வர முடியாது? ஐயோம்மா, அது உனக்கு சொன்னா புரியாதுமா. கல்யாணம் பண்ற ஐடியா நான் இப்ப இல்லம்மா. டேய், எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணாதான் அது மேல ஒரு ஆர்வம் வரும். இப்ப போய் அந்த கேலை பாப்போம். உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலனா வேணா விட்டுரு. பா, எப்படிப்பா ஒருத்தர் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்லலாம். முதல்ல அவருக்கு ஒண்ணு பிடிக்குதான்னு பாப்போம். அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட சன்னுமா, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தான். அவன் மனசு நோகாம இருக்க வாச்சும் போய் பார்த்துட்டு வந்துடுற. சரி வரேன், ஆனா கண்டிப்பா பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். பொதுவா வீட்ல பார்க்குற பொண்ணை மீட் பண்ண வரும்போது ஃபார்மல்ஸ் வியர்ல ஏதாச்சும் காஃபி ஷாப் ஆர் எலைட் ரெஸ்டாரண்ட்ல தானே மீட் பண்ண வருவாங்க. நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா டீ கடையில அதுவும் டிஷர்ட் ட்ராக்ஸோட வந்திருக்கீங்க. நீங்களும் ஐடி தானங்க? ஆல்ரெடி நீங்கள் ஃபார்மல்ஸ் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம்ல, அதான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சும்மா சொன்னாங்க. இதுதான் என் கம்ஃபர்ட் ட்ரெஸ். அது மட்டும் இல்லாமல் டீ கடையிலேருந்து பேசலைன்னா பேசுகிற மாதிரியே இருக்க மாட்டேங்குது. டீ கடையில் நிற்காதான்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆடி உனக்கு இருக்கு. ரொம்ப சைலண்ட் இப்போ. அப்படிலாம் இல்லை. இன்னொரு வீட்டில இருந்து பொண்ணு பார்க்க வந்தா சைலண்டா இல்லாம தையத்தக்கான்னு குதிக்கவா முடியும்? ஐயோ அப்படி இல்லைங்க,
பெங்களூர்ல இருந்த வரைக்கும் ஏன் இஷ்டப்படி தான் இருந்தேன். அட்லீஸ்ட் வீட்டுக்கு வரும்போதாச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா they'll be happy இல்ல. நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்து என்ன பண்ண போறோம்? என்ன இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்றதுக்கு உனக்கு இல்ல, யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இது ஏன் லைஃப், ஏன் ஹாப்பினஸை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. ஹலோ, என்ன ட்ரீமா? இது ஒன்றும் இல்லைங்க, சும்மா அது ரெகுலர் டெலிவிஷன். நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒர்க்லாம் பெங்களூரில் தானா? ஆமா, பட் இன்கேஸ் நீங்க ஆர் வேற ஏதாவது மாப்பிள்ள பார்த்து அவங்க சென்னையில ஒர்க் பண்ணாலும் ஐ ட்ரான்ஸ்ஃபர் டு சென்னை, நோ இஷ்யூஸ். ஓகே. வீட்டில் சொல்கிறாங்கன்னு உடனே எல்லாம் ஓகே சொல்கிறாதீங்க. ஃப்ரீ டைமில் இதே இடத்துல மீட் பண்ணலாம், பேசலாம். அப்புறமா ஓகேவா இல்லையான்னு சொல்லுங்கள். உங்க வீட்ல கம்பல் பண்ண மாட்டாங்களா? கம்பல் பண்ணுவாங்க தான். ஆனால் இந்த சொசைட்டியில் கல்யாணாலே பொண்ணுங்களுக்கு தானே ப்ரெஷர் ஜாஸ்தி. பட் இப்போ கான்செப்ட் எல்லாமே மாறிடுச்சுங்க. மேன் ஆர் உமன். கல்யாணம் ஆனால் 2 பேருமே சென்னையில் புது வீடு தான். ஓனர் பிரச்சனை தான், தண்ணி பிரச்சனை தான். நல்லா பேசுறீங்க. உங்களுக்கு எப்படி, சென்னை செட் ஆயிருச்சா இல்ல ஊர் தான் பிடிக்குமா? நமக்கு எப்பவும் ஊர் தாங்க. யாருங்க சென்னையில் வாழ்கிறா? எல்லாம் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் மாதிரி தான் ஓடிட்டுருக்காங்க. ஆஃபீஸில் WFH கேட்டிருக்கேன், கிடைச்சா ஊரில் தான். ஓ அப்படியா? நீங்கள்? எனக்கு எல்லாமே செட் ஆகும் அஜித். என்னை பெங்களூர்ல டீயெல்லாம் இருக்க சொன்னாலும் இருப்பேன். காலையில 4 மணிக்கு எழுந்து வாச தெளிச்சு கோலம் போட சொன்னாலும் போடுவேன். ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? ஆமா, ஸ்கூல் படிக்கும்போது டெய்லி நான் தான் சாணி அள்ளணும், இல்லைன்னா எங்கள் அம்மா என்னை தொலைச்சிரும். ஸோ எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆயிட்டேன். இடம் பொருள் லேவல் தெரிஞ்சு வாழ்றதானுங்க வாழ்க்கை. ஓகே கார்த்திக், நான் அப்பா கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேன். சரி, ஓகேங்க, நைஸ் மீட்டிங் யூ. அப்புறம் நீங்கள் ஓகே சொல்லனாலும் பிரச்சனை இல்லை, என் நம்பர் எடுத்துக்கோங்க. ஃப்ரீ டைமில் கால் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஓகே ஆர்த்தி, இப்போ நான் என்ன அம்மாட்ட பேசிட்டு சொல்கிறேன். எப்படின்னு பாருங்க. உங்களுக்கு ஓகே இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் நம்பர் எடுத்துக்கோங்க. ஏதோ பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கால் மீ, வில் டிஸ்கஸ். லைஃப் பார்ட்னரா இல்லைன்னா என்ன, பிஸ்னஸ் பார்ட்னர் ஆயிடலாம். இப்படி அமைதியா இருந்தா என்னமா இருக்கும்? அந்த பொண்ணு ஓகேவா இல்லையா? என்ன நடந்தாலும் என் வாயிலிருந்து பிரேக்கப் பண்ணுற வார்த்தை வராது. ப்ராமிஸ். மீ டூ. நானும் எந்த சுச்சுவேஷன்லையும் பிரேக்கப் பண்ணிக்கலான்ற வார்த்தையை சொல்லவே மாட்டேன். ப்ராமிஸ். எனக்கு பொண்ணு பையன். ஓகே. நாங்க ஒரு நரி கூட்டம். மா ஒரு ப்ளீஸ் மா, ஒரு 5 மினிட்ஸ் மா. 5 மினிட்ஸ்ல காலையில இருந்து 1 ஹவரா பண்ணிட்டு இருக்க இருக்கு நீ. மா லாஸ்ட் 5 மினிட்ஸ் மா, அதான் 1 hour ஆச்சுல. இதெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. நான் வரேன் இரு. புடி ரித்து. பாட்டி பாட்டி ஏண்டி இவ்வளவு துரத்துறா? என்ன பண்ண அவ? மா நீ சும்மா இரு, உன்னால தான் அவ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. ஏய் இப்படி வாடி. மா ப்ளீஸ் மா.